ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்ட்டு அம்மாவையும் அப்பாவையும் லேட்டாக வர சொல்லியிருக்கேன். கீழே எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்தே நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் எல்லாம் பார்த்துருக்கோம். அதை மீறி நமக்கு 1K சப்ஸ்கிரைபர் வர்றவங்க அப்படின்னு சொல்லும் போது என்னோடய குழந்தைங்க எப்படி நமக்கு டெலிவரி அப்போது குழந்தைய பார்க்குறோமோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அந்த டைம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அதெல்லாம் நம்ம மீறி இப்போது 1K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். ஆனால் வாட்ச் டைம் ஹவர்ஸ் இன்னமும் இருக்குது. அதை கூடிய சீக்கிரத்தில் நான் ரீச் பண்ணிடுவேன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்லேருந்து அவங்களுக்கும் இப்போது புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா என்னுடைய கஷ்டப்படுற நேரத்துலேயும் சரி, சந்தோஷமாக இருக்கிற நேரத்துலேயுமே இந்த சேனல் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கு. கொஞ்சம் அப்படி கஷ்டமாக இருக்கும் போது உடனே ஏந்தி ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் போடலாம் அப்படின்னு தோணும் போது மைண்ட் டைவர்ட் ஆகும். அப்படி வந்த சேனல் தான் இது. இப்போது இந்த 1 இயராக நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. இப்போது நான் லாங் வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு தனி சேனல் போடலான்னு இருக்கேன். அதுக்கும் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணணும். கீழே வந்துட்டாங்க ஆயா தாத்தா. இப்போ நம்ம கீழே போகலாம். எனக்கு சேனல் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னதுலேருந்து இப்போ வரையுமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது அப்படின்னாக்கா என் ஃபேமிலியில் எல்லாருமே, ப்ளஸ் முக்கியமான காரணம்னு பார்த்தா எங்கள் அம்மா தான் எனக்கு இப்போ வரையுமே எல்லா சப்போர்ட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வரையும், இந்த நிமிஷம் வரையும் அவங்க சப்போர்ட் தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது, பூஸ்டடாகவும் இருக்குது. இப்போ கீழே வந்திருக்காங்க. இப்போது நான் கேக் கட் பண்ணுறதை விட அவங்க கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ வாங்க, இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் வரும். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி ஷார்ட்ஸுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி லாங் வீடியோவுக்கும் சப்போர்ட் கொடுங்க. கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்குமே அந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோடய ஃபேஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கஷ்டத்துலேயோ இந்த சந்தோஷன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க கீழே போகலாம், கீழே போய் பார்க்கலாம். கேக் ரெடி ஆகிடுச்சு. கேக் பாருங்கள், இப்படி தான் நாங்கள் ஆர்டர் வச்சது. இப்போது இந்த நிமிஷம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டுமே தான். நீங்கள் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுனால ஏதோ ஒரு காரணம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நொடி, இந்த நேரம் உங்களுக்காக தான் கேக் வெட்டினேன். இப்போ இந்த கேக் வெட்டி நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கத்தில் இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த கேக் போகும். நம்ம மட்டும் இதை ஷேர் பண்ணி சாப்பிட போகிறது கிடையாது. நம்மளை சுற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த பீஸ் போக தான் போகுது. முடிஞ்சால் அந்த வீடியோஸ் கொடுக்குறேன், இல்லைன்னா இருக்க முடியாது. இப்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக கேக் வெட்டுறோம். முதல்ல நாங்கள் வெட்டிட்டோம், நானும் முகேஷ் ஏமன். அடுத்து அம்மாவை வெட்ட சொன்னேன். அம்மா நான் எதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வாங்க நீங்கள் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வெட்டிட்டாங்க. அந்த கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ஜாலியாக போச்சு. அப்புறம் நம்ம கேக்கெல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த 1K சப்ஸ்கிரைபர்ன்றது என்ன 1K தானே, இது என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் ஒரு ஷார்ட்ஸு ஒரு வீடியோ போடும்போது அதுக்கு உண்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த எடிட் பண்ணி அந்த வீடியோஸ் போடும்போது அது அப்லோட் ஆகி நமக்கு வியூஸோ இல்லை லைக்ஸோ வரும்போது தான் தெரியும் அந்த வீடியோஸ் உண்டான மதிப்பு என்ன அப்படின்ட்டு. அதை ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ சந்தோஷமாக 1K சப்ஸ்கிரைபர் வரணும். ஒரு யூடியூபர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். இந்த நொடி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து நானும் என் ஹஸ்பண்டும்
ஏமுக்கு மொத்தமாக வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே ஷேர் பண்ணி அந்த டே ஃபுல்லாக சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆயா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டாட்டா பை பை சொல்லிட்டு இப்போது ஆயா வீட்டில் தான் இருக்கோம். இங்கே கேக் வெட்டிட்டு அங்கே போயாச்சு. ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ இந்த மொமெண்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.